ஹலோ கைஸ், வெல்கம் யூ ஆல் டு த பிபிஎஃப் ட்ராமா தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா மேக்ஸ்டன் ஹால் சீசன் 1 எபிசோட் 2. போன எபிசோட் ரொம்பவே விறுவிறுப்பாக போச்சுங்க. ஏன்னா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதோடு நம்ம முடித்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவையும் அவங்க அப்பா வந்து காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே செஸ் விளையாண்டுருக்காங்க. அப்போ ஹீரோட அப்பா வந்து நம்ம ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, செஸ் விளையாடுறப்ப நம்ம எதிரியை டாமினேட் பண்ணணும், டாமினேட் பண்ணி அவங்கள மிஸ்டேக் பண்ண வைக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள ஒரேடியாக அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து நம்மளோட லைஃப்லையும் தேவை, அதே மாதிரி செஸ்லேயும் தேவை. அறிவையும் ப்ரில்லியண்ட்டையும் தாண்டி இதுதான் நம்மளுக்கு மெயினாக முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் சின்ன வயசு ஹீரோவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கார். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரெடி ஆகுறாரு. ரெடியாகி கிளம்பி போயிட்டுருக்கிறப்ப அவர் சொல்கிறாரு, இந்த பணக்காரங்க எல்லாருக்குமே ஒரு எமோஷன் இருக்கும், அது ஒன்றும் இல்லை, ஆணவன்ற எமோஷன் வந்து நான் ஒரு குட்டுன்னு நினைக்கிறேன். நான் குட்டாக ஃபீல் பண்ணுறேன், கிரேட்டாகவும் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் பணம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இந்த ஆணவன்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் இது இருக்கும். ஸோ அதை நான் குட்டாக ஃபீல் பண்ணுறேன், கிரேட்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் ஸ்கூலுக்கு போயிடுறாரு. அங்கே நம்ம ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஈவெண்ட் கமிட்டியில் வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து டீம்மேட்ஸ் சொல்கிறாங்க, ஜேம்ஸ் புஃபோர்ட் வந்து வரல, நம்ம ஹீரோ வந்து மீட்டிங்க்கு வரல அப்படின்னு சொல்கிறப்ப அவன் வராமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. ஹீரோயின் சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அவரோட டீம்மேட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப நல்லாவே கைட் பண்ணிகிட்ருக்கார். அப்போ அவரோட கோச் வராரு. கோச் வந்து, புஃபோர்ட் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சார், நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றப்ப, நீ எதுக்கு இங்கே வர, உன்னை தான் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உனக்கு தெரியாது இந்த செமஸ்டர் ஃபுல்லாக அப்படின்றாங்க. இந்த ஸ்கூலே வந்து எங்கள் அப்பா கொடுக்குற ஃபண்ட்லையும் போடுற காசு பிச்சையிலும் தான் இந்த ஸ்கூலே வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படி இருக்கிறப்ப என்னையவே நீங்கள் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, நீ வந்தனா என் வேலை போயிடும். அதோட இந்த ஆர்டர் வந்து லெக்சிங்டன் பாஸ் பண்ணாதான், ஆனால் இதை வந்து கண்டினியூ பண்ண சொன்னது உங்கள் அப்பா. இந்த ஆர்டர் மெயினாக உங்கள் அப்பா தான் பாஸ் பண்ணார். இதை நீ உங்கள் அப்பா கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவால் எதுவுமே பேச முடியல. அவர் வந்து ரொம்ப சைலண்ட் ஆகிறார். அதுக்கப்புறம் அவர் வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட பேசிகிட்டே போகிறாங்க. இந்த ஆர்டர் பாஸ் பண்ணதே அப்பாவை தானாம்மா, இதுக்கு நான் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன், இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பெல்லு தானே, அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு போயிட்டுருக்காரு அவங்க சிஸ்டர்கிட்ட. ஹீரோயினியாக தான் காமிக்கிறாங்க. அவங்க ஈவெண்ட் கமிட்டியில் இருக்காங்க. கமிட்டியில் அவங்க வந்து நெக்ஸ்ட் வர ஈவெண்ட்டுக்கான போஸ்டர் ரெடி பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினியோட அசிஸ்டன்ட் பையன் தான் அந்த போஸ்டர் ரெடி பண்ணியிருக்கான். ஆனால் அங்கே இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. ஸோ அந்த டைமில் கரெக்டாக நம்ம ஹீரோ என்ட்ரி ஆகுறாரு. என்ட்ரி ஆகி இந்த போஸ்டர் ஈவெண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் வந்துட்டு, நீ வந்ததே லேட்டு, இந்த லட்சத்தில் நீ போஸ்டர் வேறு குறை சொல்லிட்டு இருக்கியா, உங்ககிட்ட நல்ல ஐடியா வந்தால் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து விக்டோரியன் ட்ரெஸ் வந்து வச்சு அந்த காலத்து ஸ்டைலில் நம்ம வந்து ஏன் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணக்கூடாது, ஈவெண்ட்டை மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்குமே இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. ஸோ ஓட்டிங் வைக்கிறப்ப எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு கை தூக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் கை தூக்கலை. அதனால ஹீரோ வந்து உனக்கு மட்டும்தான் பிடிக்கல, மற்ற எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார். அடுத்தது ஹீரோயினியும் ஃப்ரெண்டும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, இந்த விக்டோரியன் ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இப்போ எங்கே போகிறது, ஆன்லைனில் பார்க்கலாமா, சாச்சா நல்லா இல்லை, போஸ்டர் நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து ஈவெண்ட்டை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஸோ பேசாமல் நம்ம ஹீரோக்கிட்டே ஹெல்ப் கேட்டலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து நான் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. சரி, கேம் வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். 2 கேம் வச்சுருந்தேன். ஹீரோயின் தோற்று போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்குறக்கா. கடைசியில் எப்படியோ நம்ம ஹீரோ வந்துட்டாருங்க. ஹீரோயினி போய் பேசுகிறாங்க. எனக்கு உன்னால் ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஹெல்ப்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி நீங்கள் விக்டோரியன் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் வந்து உங்கள் ஷோரூமில் வச்சுருக்கீங்க இல்லையா, அதை வந்து நான் ஃபோட்டோ எடுக்கணும் எனக்கு போஸ்டர் ரெடி பண்ணுறதுக்கு, அதனால் உங்கள் அப்பா கிட்ட கேட்டு வந்து பெர்மிஷன் வாங்கி தரியா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோ வந்து, அஃப்கோர்ஸ் நான் வந்து பெர்மிஷன் கேட்கலாம், பட் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, ஸோ நோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு கோவம் வருது. எப்படியோ இனி சிக்க விட்டுட்டல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போகிறாங்க. அப்புறம் வீட்டில் அவங்கள காமிக்கிறாங்க. ஹீரோயினியோட சிஸ்டருக்கு ஹீரோயினி ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நீ ஒரு ஃபேஷன் டிசைனர் தானே, எனக்கு விக்டோரியா ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணி தரியா அப்படின்னு கேட்குறப்ப ஃபஸ்ட் அவங்க நோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஓகேன்னு சொல்லி ஒத்துக்குறாங்க. நீ கேட்டு நான் பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு. சிஸ்டர்ஸ்னால் இப்படி இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரியெல்லாம் நடக்கவே நடக்காது போலங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, ஓகே, இப்படி விட்டால் நான் பேசிகிட்டே இருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு பார்க்கலாம். அடுத்தது நம்ம ஹீரோவோட அப்பாவையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேர் ஜாகிங் போயிட்டுருக்காங்க. ஜாகிங் போயிட்டுருக்கிறப்ப அவங்க அப்பா கிட்ட அப்படியே நைஸாக நம்ம ஹீரோ பேசுகிறாருங்க. அப்பா என்னை எப்படியாவது அந்த டீமில் சேர்த்து விடுங்கப்பா அப்படின்னு கேட்குறப்ப
அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டீம் எல்லாம் இனிமேல் மறந்துடு, இன்றைக்கி நைட் நான் ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், அதோட நான் ஒரு ட்ரெஸ் கலெக்ஷனையும் லான்ச் பண்ண போகிறேன், யங் புஃபோர்ட்னு சொல்லிட்டு. அதை நீ தான் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிற, அதோட பொறுப்பு ஃபுல்லாக நீ தான் எடுத்து நடத்தவும் போகிற. இனிமேல் நம்ம கம்பெனி பார்த்துக்கிற வழியே பாரு, இந்த மாதிரி கேமு அது இதுன்னு போயிட்டு இல்லாமல் நம்ம கம்பெனி பார்த்துக்கிற வழியை பாரு, நெக்ஸ்ட் புஃபோர்ட் நீ தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாருங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினியோட சிஸ்டர் ஜாலியாக ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. அவங்க பார்க்க எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குங்க. ஐயோ சரி விடுங்க, என் கஷ்டம் என்னோட போகட்டும். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட அப்பா ஆர்கனைஸ் பண்ண அந்த மீட்டிங்கை தானே காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எப்படி சூப்பராக அந்த மீட்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கிட்டேருந்தும் அப்ரிஷியேட் வாங்கிக்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அந்த ஐடியா வந்து கொடுத்ததே நம்ம ஹீரோவோட தங்கச்சி தாங்க. அந்த ட்ரெஸ் கலெக்ஷனை லான்ச் பண்ணுறதுக்கான ஐடியா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹீரோயினியோட தங்கச்சியோட எஃபர்ட்ஸில் ரெடி ஆனதுங்க. பட் நம்ம ஹீரோட அப்பா என்ன நினச்சார் அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து இந்த கம்பெனியை ரூல் பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் நம்ம பையன் தான் ரூல் பண்ணோம் அப்படின்றதுக்காண்டி அவங்களோட ஐடியாவை நம்ம ஹீரோ தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறாருங்க. இது வந்து அவங்க சிஸ்டருக்கும் பிடிக்கல, நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப கில்ட்டியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினியோட தங்கச்சி எப்படியோ அவங்க கஷ்டப்பட்டு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிடுறாருங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா 2 நாள் தூங்காமல் உட்காந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. டயர்டாக இருக்குன்றனால நீ இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் அயன் பண்ணிடுறி அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டர் வந்து கேட்குறாங்க. ஹீரோயினி வந்து ஓகே நான் அயன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அயன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் கொஞ்சம் சொதப்பிடுறாங்க. ஏதோ மெசேஜ் வருதுன்றதுனால அவங்க அந்த அயன் பாக்ஸ் அந்த ட்ரெஸ் மேலேயே வைக்கிறாங்க. ஆனால் சரியாக வைக்கலைங்க, கீழே விழுந்துருது. அந்த அயன் பாக்ஸ் மேலேயே விழுந்து அது கொஞ்ச நேரத்தில் கருகி தீ பிடிக்க ஆரம்பிச்சிதுங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படியும் அணைச்சிட்டாங்க. பட் அவங்க சிஸ்டர் வந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி பெரிய ஓட்டையாக இருக்குன்னு எடுத்து காமிக்கிறாங்க. ரொம்ப அழுகுறாங்க. அவங்க வந்துட்டு ஓகே பரவாயில்ல, இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம், இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு அவங்க சிரிச்சிட்டு விட்டுறாங்க. இதுதான் அவங்க ஊரில் டேக் ஈஸி பாலிசி போலங்க. நானாக அந்த வீடையே 2 ஆக்கியிருப்பேங்க. எவ்வளோ நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு 2 நாள் தூங்காமல் செய்யாமல் உட்காந்து சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்து ஒரே இடத்துல எந்திரிக்காமல் பண்ண வேலையை இவ்வளோ ஈஸியாக அழிச்சா யாருக்காவது கோவம் இல்லை. ஆனால் அவங்க அவ்வளோ ஈஸியாக டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி விட்டுட்டாங்க. எனக்கெல்லாம் பார்க்குறப்ப ஐயோ அப்படின்ற மாதிரி தாங்க இருந்தது. நெக்ஸ்ட் கிளாஸில் தாங்க காமிக்கிறாங்க. அப்போ மேம் வராங்க. மேம் வந்து ஒரு கொஸ்டினை எடுத்து வைக்கிறாங்க. ஆக்ஷன்ஸுக்கும் ஃபீலிங்ஸ்க்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் எடுத்து வைக்கிறப்போ எல்லோரும் அவங்கவுங்க கருத்தை வந்து அவங்க வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினி ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம ஹீரோ வந்து ஒரு எக்ஸாம்பிள் தர்றாங்க. இப்போ உனக்கு பிடிச்ச ஒரு வேலை, உனக்கு பிடிக்காத ஒரு வேலை. ஆனால் உனக்கு பிடிச்ச வேலைக்கு சம்பளம் கம்மி, உனக்கு பிடிக்காத வேலைக்கு சம்பளம் அதிகம். அப்படி பார்க்குறப்ப நீ வந்து பிடிக்காத வேலையை தான் எடுப்ப, பிகாஸ் அதில் வந்து சம்பளம் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப ஹீரோயின் வந்து அது இந்த மாதிரியான பர்சன், பணத்தை மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன், இந்த மாதிரியான பர்சன் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. எங்களை மாதிரியான பர்சன்ஸ் அப்படி இல்லை, நாங்கள் வந்து பேஷனை வந்து விரும்புகிறவங்க. ஸோ நாங்கள் எல்லாம் அதை அப்படி பண்ண மாட்டோம். உங்களுக்கு பணம், பதவி, கௌரவம் அதுதான் முக்கியம். அதனால் மற்றவங்களெல்லாம் நீங்கள் வந்து சும்மா டஸ்ட்பின் மாதிரி தான் பார்ப்பீங்க, செய்வீங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் காசு எந்நேரமும் கொட்டி கிடக்குதுன்ற பேர் திமிரில் ஆடிட்டுருக்கேன், நீ யாரையுமே நீ மதிக்க மாட்டேன், செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சண்டை போடுறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. அப்போ வந்து அவங்க பேசுகிறாங்க, இந்த காசு எல்லாமே உங்கள் அப்பாவும் உங்கள் தாத்தாவும் சம்பாதிச்சது, அது கடைசியில் உனக்குன்னு ஒரு பேர் இல்லாமல் போயிடும். எல்லா பொண்ணுங்களும் உன்னை தேடி வருவாங்க, ஆனால் உன் காசுக்காக மட்டும்தான் வருவாங்க தவிர்த்து உன்னை தேடி யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாஷாக பேசுகிறாங்க. அது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிது. டக்குன்னு அவர் வந்து அவர் பேக் எடுத்துகிட்டு சேரை தள்ளிட்டு போயிடுறாருங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரொஃபஸர் சாட்டின்னு ஒரு காஃபி ஷாப்பில் காமிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோட சிஸ்டரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாருங்க. பண்ணோடனே அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட் நம்ம சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணணும்னு நீ நினைக்கிறியா, நம்ம கண்டினியூ பண்ண முடியும்னு நீ நினைக்கிறியா? அவங்க வந்து அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை ரூபி மறக்கிற வரைக்கும் வேணால் நம்ம கொஞ்ச நாள் தள்ளிடலாம், அதுக்குள்ளே நான் ஸ்கூல் முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து லவ் பண்ண திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் ஃபேமிலி எங்கேயோ இருக்குது, நான் அட்லீஸ்ட் உன்னோட ஒரு டீச்சர் மட்டும்தான். அப்படி இருக்கிறப்ப என்ன எப்படி உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்க? நீ பெரிய ஃபோட்டோட பெரிய பொண்ணு, நீ அவங்களோட சொத்தே நீ தான். அப்படி இருக்கிறப்ப என்ன அப்படியே அவங்க மருமகனாக ஏற்றுப்பாங்க? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஸோ அதனால் நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன், பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நீ முடிவு பண்ணிட்டல, என்கிட்ட கொஞ்சம் கூட டிஸ்கஸ் பண்ணணுன்ற உனக்கு ஒரு தாட் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டர் கேட்குறாங்க.
சரி நீ முடிவு பண்ணிட்டேன், நீ என்னமோ பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டு கையை உதறி விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ செம்மையாக பார்ட்டி பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்ட்டி பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட் ஆலிஸ்டர்கிட்ட பேச போகிறாருங்க. பேச போகிறப்ப இன்றைக்கி காரசாரமாக செம்ம ஃபைட் நடந்தது போல் ஆக்ஸ்ஃபோர்ட் கிளாஸஸில். அது இது வரைக்கும் நான் அந்த ரூபி இந்தளவுக்கு பேசி நான் என்றைக்குமே பார்த்ததில்ல. நான் இன்றைக்கி அவள் ரொம்ப ஹாஷாக பேசிட்டா. இதுக்கெல்லாம் என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? எனக்கு தெரியல, அவளை நீ பேசாத என்கிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சார் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் நம்ம ரூபியை காமிக்கிறாங்க. அவங்க தாங்க நம்ம ஹீரோயின். சாரி, அப்பப்போ மறந்துடுவீங்க, அதனால் நான் ரூபின்னு சொல்கிறேன், சம்டைம்ஸ் ஹீரோயின்னு சொல்கிறேன், தப்படுத்துக்காதீங்க. ஹீரோயின் உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா நம்ம ஹீரோவை ஹர்ட் பண்ணதுக்கு. ஏன்னா அவங்க ஒரு லிமிட்டை தாண்டி ரொம்ப பயங்கரமாக பேசிட்டாங்க இல்லையா, அதனால் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வராரு. ஏம்மா என்னாச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க? என் பொண்ணு இப்படி கஷ்டத்தில் இருக்கும்போது அதை பார்த்துட்டு நான் எப்படி இருக்க முடியும், என்னன்னு சொல்லு அப்படின்னு. அப்பா நீங்கள் ஒரு லிமிட் தாண்டி யாரையாவது ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன், நான் சின்ன வயசில் இருக்கப்போ நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்குன்னு நான் கெட்டவன் ஆகிடல மாட்டேன் இல்லைம்மா, அது ஒரு எமோஷனில் நம்ம பேசுகிறது தான், அதுக்குன்னு நீயும் கெட்டவள் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நாளைக்கு போய் பார்த்து பேசு, எல்லாமே சால்வ் ஆயிடும், அவ்வளோதான் அப்படி சொல்லி அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் அடுத்த நாள் நம்ம ஹீரோவை போய் பார்க்குறாங்க. ஹீரோ வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கார். இங்கேயும் வந்து என்னை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டியா, என் ஃப்ரீ டைமில் கூட நீ என்னை விட மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து சாரி, நீ சொன்னதான் கரெக்ட், நான் ரொம்ப ஹாஷாக பேசிட்டேன். உன்னோட விக்டோரியா பிளான் தான் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். யாரோட லைஃப்பையும் பற்றி நான் ஜட்ஜ் பண்ணியிருக்கக்கூடாது, உன்னோட கேரக்டர் தெரிஞ்சுக்காமல் நான் உன்னை ஜட்ஜ் பண்ணியிருக்கக்கூடாது. ஐ எம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ கேட்குறாரு, சரி அந்த ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. இல்லை அது சொதப்பிக்கிச்சு, அது தீப்பிடிச்சிருச்சு, எரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டோன்னே 2 பேர் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க வீட்டில் நம்ம ஹீரோயினியை ரொம்ப அழகாக வரைகிறாருங்க. அவங்கள இத்தனை நாள் மீட் பண்ணப்போ அவங்க ஃபேஸ் ஞாபகம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை அதே மனசில் வச்சு அவங்க அழகாக வரைகிறாங்க. வரைஞ்சதை கரெக்டாக அவங்க அப்பா வரப்போ டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறாரு. அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி நான் விளையாட போகிறேன், எனக்கு ஒரு பார்ட்னர் வேணும், நீ வரையா அப்படியே நம்ம லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறப்ப ஓகேன்னு நம்ம ஹீரோ ஒத்திக்கிறாரு. அப்படியே அவங்க சிஸ்டரும் வந்து நானும் வரட்டேன் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க அப்பா வந்து அவங்க சிஸ்டர் மட்டும் இக்னோர் பண்ணுறாரு. இல்லை நாங்கள் 2 பேர் மட்டும் தான் விளையாட போகிறோம், ஸோ நீ வர்றது வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி பேசி இக்னோர் பண்ணுறாரு. ஸோ அவங்களும் ஒரு மாதிரி கஷ்டமாகிடுது அவங்களுக்கு. ஹீரோ பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. அவங்க வந்துட்டு இல்லை பரவாயில்ல நீ போ, எனக்கு ப்ராப்ளம் இல்லை நீ போ அப்படின்ற மாதிரி அவங்க சுட்டுறாங்க. அப்புறம் எப்படியோ கடைசியாங்க நம்ம ஹீரோவை அவங்க அப்பா கால்ஃப் விளையாட கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனுங்க. அதோட அவங்க பொண்ணு, அவங்களும் வந்து நம்ம ஹீரோ கூட தான் படிக்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்றத அவங்க அப்பா சொல்கிறாரு. பட் அதுக்கு அவர் வந்து நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதோட நீ வேறு ஃப்யூச்சர் பிஃபோர்ட்லையா, உனக்கு பக்கத்தில் ஒரு ராஜாக்கேற்ற ஒரு ராணி வேணா, ஸோ அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பிஸ்னஸ் டீலிங்லேயே பேசுகிறாரு. ஆனால் ஹீரோவுக்கு அதில் விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க ஃபேமிலியோடு உட்காந்து வீட்டில் செம்மையாக டிவி பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, டிஸ்கவரி சேனல் தாங்க பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கப்ப திடீர்னு அவங்க ஃபோனில் ட்ரெயின் மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. என்னடா அது அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ஹீரோ தாங்க. இந்த மாதிரி வா நம்ம லண்டன் போகலாம் அப்படின்னு. லண்டனா எதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நீ இதை ட்ரெஸ் கலெக்ஷன் விக்டோரியா ட்ரெஸ் கலெக்ஷன் பார்க்கணுன்னு சொன்னில்ல, எங்களோட மெயின் பிரான்ச் ஷோரூம் அங்கே இருக்குது லண்டனில். ஸோ நீ இப்போ ரெடி ஆகிட்டு வந்தேன்னா நம்ம தாராளமாக போகலாம். இப்போல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை நான் வரேன், நீ போகலாம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி 2 பேர் மெசேஜ்லேயே பேசிக்கிறாங்க. சொன்ன மாதிரியே டாண்டு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு முன்னாடியே கார் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாருன்னா அதை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க நம்ம ஹீரோயின். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி இப்படி நிற்கிறாங்க. அதோட இங்கே எபிசோடு முடியுதுங்க. இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிபிஎஃப் ட்ராமா தமிழ். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.